வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு காயின் ட்ரேட் அகாடமி. இன்னைக்கு இந்த வீடியோ கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். காரணம் என்னன்னா, நம்ம மார்க்கெட்டில் அந்த சார்ட்டில் ஒரு என்ட்ரி பிளேஸ் பண்ணியிருந்தோம் கரெக்டாக இந்த ஏரியாக்குள்ள. அதாவது ஒரு ஷார்ட் பொசிஷனை ஓப்பன் பண்ணியிருந்தோம். அப்போ எனக்கு இந்த மார்க்கெட்டை பார்க்கும்போது நம்ம மைண்ட் வாய்ஸில் ஒரு விஷயம் ஓடிக்கிட்டே இருந்துச்சு, கண்ணா லட்டு திங்க ஆசையா அப்படின்ட்டு. ஏன்னா இந்த சார்ட்டில் அப்படி ஒரு பர்ஃபெக்டான செட்டப், கிளியரான கன்ஃபர்மேஷன், மார்க்கெட் கீழே தான் போக போகிறேன் அப்படிங்கிறத இந்த சார்ட் பார்க்கும்போது சார்ட்டே நமக்கு சொல்லிடுச்சு. இப்போ இந்த சான்ஸில் நம்ம ஷார்ட் பொசிஷன் ஓப்பன் பண்ணாமல் இருப்போமா? ரைட், இங்கே தான் நம்ம ஒரு ஷார்ட் பொசிஷன் ஓப்பன் பண்ணோம். இப்போ இந்த ஷார்ட் பொசிஷன் ஓப்பன் பண்ணுறதுக்கு நம்ம மார்க்கெட்டை எப்படி டெக்னிக்கல் வைஸ் அனலைஸ் பண்ணணும், இதுலேருந்து நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் ஒரு ரீகேப் மாதிரி இந்த வீடியோவில் பார்ப்போம். நம்ம என்ட்ரு ஆகினது இந்த இடத்துல, இந்த ஜோனுக்குள்ள. நான் எக்ஸாக்டாக எந்த இடம்னு காட்டுறேன். அதாவது என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வச்சேன், அந்த ஃபோட்டோவை காட்டுறேன். அந்த இமேஜ் இந்த இடத்துல போட்டு வரேன். ரைட், இதுதான் அந்த பிஃபோர் எடுத்தது. சரியா, நம்ம யூஸ் பண்ணது 1 hour சார்ட். அந்த இடத்துல ஜூம் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக இருக்கும். பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரைட், இன்னும் கொஞ்சம் கீழே எடுத்துக்கும். ரைட், இந்த ஏரியாக்குள்ள டைம் ஃப்ரேம் காட்டும், கோயினோட நேமும் காட்டும். அதாவது பிப்பின்ங்கிற கோயினில் நம்ம 1 hour சார்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். சரியா, இங்கேயும் பிப்பின்கிற கோயின் நம்ம எடுத்துருக்கிறது 1 hour டைம் ஃப்ரேம்குள்ள தான். இப்போ நான் அந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். அந்த ட்ரெண்ட் லைனை இப்போ நம்ம மார்க்கெட்டில் வரைவோம். ரைட், இப்போ இதே ட்ரெண்ட் லைனை நம்ம இந்த இடத்துல மார்க்கெட்டில் வரைஞ்சிட்டோம். சரியா, நம்ம இந்த சார்ட்டை இன்னும் கொஞ்சம் சின்னது பண்ணிக்கலாம். ரைட், அப்போ நமக்கு பார்க்க ஈஸியாக இருக்கும். ரைட், சேம் இதே செட்டப், இதே ட்ரெண்ட் லைன் நம்ம இங்கே வரைஞ்சிட்டோமா? இப்போ நான் ஷார்ட் பொசிஷன் ஓப்பன் பண்ணது இந்த ஏரியாக்குள்ளே, அதையும் நம்ம மார்க்கெட்டில் எடுத்துப்போம். ரைட், இதுதான் அந்த செட்டப். ரைட், அதாவது கீழே இருக்க ஃபோட்டோ பிஃபோராக நான் எடுத்தது என்ட்ரி பிளேஸ் பண்ணும்போது இந்த இடத்துல இப்போ மார்க்கெட் டார்கெட்டை ஹிட் பண்ணிட்டு திரும்ப இங்கே வந்து ரிவர்ஸ் ஆயிடுச்சு. நம்ம டார்கெட் ஹிட் பண்ண பிறகு ரிவர்ஸ் ஆயிடுச்சு. சரியா, ரைட், இது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு போனஸ் ஒரு டிப்பும் வச்சிருக்கேன், நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. சரியா, ரைட், இந்த இடத்துல நம்ம திரும்ப ஒரு என்ட்ரி பிளேஸ் பண்ணியிருந்தேன், அதை ரிவீல் பண்ணுவோம். சரியா, ரைட், இப்போ நம்ம மார்க்கெட்டில் ஒரு ஷார்ட் பொசிஷன் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு வந்து ப்ராஃபிட் இருக்கும் தானே, அதாவது ROI, அதாவது நம்ம ரிட்டர்ன் ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லுவோம். அது எவ்வளோன்னு பார்ப்போம். இப்போ நான் அந்த ப்ராஃபிட் கார்டையும் இந்த இடத்துல நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதுதான் ப்ராஃபிட் கார்டு. கிட்டத்தட்ட நமக்கு 1452% நமக்கு இதில் வந்து ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. இப்போ நம்ம டேட் பார்த்தோம் அப்படின்னா 2026 2ஆம் மாதம் 18 தான் ரேட் க்ளோஸ் ஆகியிருக்கு. சரியா, ரைட், க்ளோஸ் ஆகிறது 18ஆம் தேதி. ரைட், இந்த இடத்துல நீங்கள் வெர்டிகல் லைன் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டேட் தெரியும். இந்த ஏரியாக்குள்ள 18ஆம் தேதி February 18 கீழே பாட்டம் இதில் பாருங்கள் டேட் தெரியுதா? ரைட், எக்ஸாக்டாக அதே டேட்டில் நமக்கு இந்த பொசிஷன் க்ளோஸ் பண்ணியிருக்கு. சரியா, ரைட், என்ட்ரி நம்ம எடுத்துருக்கோம். இங்கே இந்த இடத்துல நமக்கு என்ட்ரி தெரியும் 6,2695 6,2,7,13 அந்த இடத்துல நமக்கு எவரேஜ் ப்ரைஸ் வந்திருக்கும். ரைட், டார்கெட் புக் பண்ணியிருப்போம் 7,444. ரைட், சேம் அதே இடத்துல 7,443. சரியா, நம்ம 444 புக் பண்ணிட்டு வெளில வந்துட்டோம். இதுதான் இந்த ஆஃப்டர் பிஃபோர் இமேஜ் அப்புறம் ப்ராஃபிட் கார்டு. இப்போ நம்ம மார்க்கெட்டுக்குள்ளே டெக்னிக்கல் வைஸாக என்ன கண்ணோட்டத்தில் மார்க்கெட்டை பார்த்தோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ நம்ம அதுக்குள்ளே போகலாம். இப்போ நமக்கு இந்த இன்னைக்கு எடுத்த என்ட்ரி சும்மா ஆசைக்கு எடுக்கல, மார்க்கெட்டை பர்ஃபெக்டாக அனலைஸ் பண்ணிட்டு எடுத்த என்ட்ரி தான் இந்த இடத்துல இருக்காது. இப்போ இந்த வீடியோ பார்க்குற சில பிகினர்ஸ்னா மார்க்கெட்டில் என்டர் ஆகிறவனுக்கே என்ட்ரி பிளேஸ் பண்ணியிருப்பீங்க. நம்ம அப்படி பண்ணக்கூடாது. அந்த மிஸ்டேக் நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்டில் அதையும் சொல்லி விட்டு போங்க. எத்தனை பேர் மார்க்கெட்டில் என்டர் ஆகிற உடனே கன்ஃபர்மேஷன் இல்லாமல் என்ட்ரி எடுக்கிறீங்கன்னு பார்ப்போம். ரைட், இப்போ அந்த இடத்துல எக்ஸ்ட்ராவாக 2 ஜோன் எட் பண்ணியிருக்கு. இதை நம்ம ரெசிஸ்டன்ட்னு சொல்லுவோம், இதை நம்ம சப்போர்ட்னு சொல்லுவோம். ரைட், இப்போ நமக்கு மார்க்கெட் இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்லையும் இருக்குது, இந்த ஒரிசாண்டல் ரெசிஸ்டன்ட் ஏரியா கிட்ட இருந்து இங்கே வந்து ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ணி கீழே வருது. ரைட், இப்போ இந்த சினாரி எப்படி அப்படின்னா கேஜிஎஃப் படம் பார்த்துருப்பீங்க. இந்த கேஜிஎஃப் படத்தில் ராக்கி பாய்க்கும் கரடனுக்கும் ஃபைட் நடக்கும். அதே மாதிரி தான் இப்போ இந்த ட்ரெண்ட் லைன் நம்ம ராக்கி பாய் எடுத்துக்கிட்டோம்னா இந்த ரெசிஸ்டன்ட் ஏரியா தான் நீங்கள் கரடன் வச்சுப்போம். இப்போ உங்கள் 2 பேருக்கும் ஃபைட் நடக்கிறப்ப யார் வின் பண்ண போகிறா, அதான் நீங்கள் கான்செப்ட். மார்க்கெட்டுக்குள்ள பையர்ஸ் இருக்காங்களா இல்லை செல்லர்ஸ் இருக்காங்களா, யார் மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ண போகிறது அப்படிங்கிறத நமக்கு தெரியணும். அது தெரிஞ்சாதான் மார்க்கெட்டோட நெக்ஸ்ட் மொமெண்டம் எங்கே அப்படிங்கிறத நமக்கு ஈஸியாக ஃபைண்ட் பண்ணலாம். இப்போ இந்த சப்போர்ட்டில் ஃபுல்லாக இருக்குது பையர்ஸ், இந்த ரெசிஸ்டன்ட்ல இருக்கிறது ஃபுல்லாக செல்லர்ஸ். ரைட், இப்போ நமக்கு மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு இண்டிகேஷன் கொடுக்குறது நான் கீழே தான் போக போகிறேன் அப்படின்ட்டு. அதுக்கு நம்ம எதை யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல சார்ட் பேட்டர்னை யூஸ் பண்ணணும். இப்போ சார்ட் பேட்டர்ன் சொல்லும்போது ப்ரைஸ் செக்ஷனில் அட்வான்ஸில் நம்ம இது பார்க்க போகிற விஷயம், இது நம்மளோட கோர்ஸ் மாடலில் இந்த சார்ட் பேட்டர்னை ஃபுல்லாக டீட்டெயிலாக கதைச்சிருப்போம். சார்ட் பேட்டர்ன் என்ன டைப் இருக்குது, மார்க்கெட்டில் எங்கே ஃபார்ம் ஆகும், எந்த இடத்துல வந்து அந்த சார்ட் பேட்டர்ன் எப்படிலாம் ரியாக்ட் ஆகும் அப்படிங்கிற நிறைய விஷயத்தை பிரேக் டவுன் பண்ணி நம்ம இங்கே பார்ப்போம். நீங்களும் நம்மளோட கோர்ஸில் ஜாயின் பண்ணி மார்க்கெட்டை பற்றி ஃபுல்லாக டெக்னிக்கல் வைஸ் அனலைஸ் பண்ணுறது நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா கீழே பயோவில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனா ஸ்கிரீனில் இருக்கிற கான்டாக்ட் நம்பரை கனெக்ட் பண்ணி உங்கள் சீட்ஸை புக் பண்ணிக்கலாம். ஒன்லி லிமிடெட் சீட் தான், அதனால் குயிக்காக பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பேக் எடுத்து டாபிக் வரும். இந்த இடத்துல நமக்கு ஒரு சார்ட் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கும். இதை நம்ம ட்ரிபிள் டாப்னு சொல்லுவோம். இந்த இடத்துல ஒரு டாப். ரைட், நெக்ஸ்ட் இந்த இடத்துல ஒரு டாப், இது செகண்ட் டாப். இந்த இடத்துல இது 3வது டாப். அப்போ நம்ம ட்ரிபிள் டாப் சார்ட் பேட்டர்னு சொல்லுவோம். ரைட், ட்ரிபிள் டாப் சார்ட் பேட்டர்னு சொல்கிறது ஒரு புல்லிஷ் ட்ரெண்டாக பியரிஷ் ட்ரெண்டாக ரிவர்சல் பண்ண போகிறதுக்கான ஒரு சைன். சரியா, மார்க்கெட்டோட ட்ரெண்டு இங்கே புல்லிஷ். இப்போ நமக்கு மார்க்கெட் இந்த ஏரியாவில் டாப்பில் ஒரு சார்ட் பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணியிருக்கு. இது என்ன சொல்லுவோம், ட்ரிபிள் டாப். இந்த ட்ரிபிள் டாப்னு சொல்கிறது ப்ரீவியஸ் ட்ரெண்ட் புல்லிஸாக இருக்கும்போது மார்க்கெட்டில் அந்த சார்ட் பேட்டர்ன் ஃபார்ம் ஆனால் அது பியர் ட்ரெண்டாக மாறி விட்டோம். சரியா, ரைட், இப்போ வந்து பியர் ட்ரெண்டாக இந்த இடத்துல ட்ரிபிள் டாப் சார்ட் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ மார்க்கெட் நமக்கு இதை பிரேக் டவுனும் பண்ணிடுச்சு. இப்போ நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடச்சி மார்க்கெட் கீழே வரதான் போகுது அப்படிங்கிற. இப்போ நம்ம ஏன் இங்கே என்ட்ராகாமல் இங்கே என்ட்ராகணும் அப்படின்னா இதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. இங்கே என்ட்ராகிற பிறகு நம்ம மார்க்கெட்டில் ஒரு 11% ரிஸ்க் வச்சுருப்போம்.
சரியா? ரைட். இப்போ ரிஸ்க்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட்டில் ரிவார்டும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். நம்ம என்ட்ரு ஆகின பிறகு மார்க்கெட் கிட்டத்தட்ட ஒரு 30% டம்ப் ஆயிருக்கு கீழே இது வரைக்கும். ரைட். இப்போ இந்த 30% ப்ராஃபிட்டை நம்ம மார்க்கெட்டில் வந்து புக் பண்ணிட்டு மார்க்கெட்லேருந்து வெளியில் வந்துட்டோம். இதுதான் இந்த சார்ட்டோட செட்டப். பட் இதை இன்னும் நீங்கள் டீப்பாக லேர்ன் பண்ணணும் அப்படின்னா கீழே கான்டாக்ட் நம்பர் இருக்குது, அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனா பயோவில் இருக்க லிங்கை செக் பண்ணி பாருங்கள். ரைட். இதில் ஒரு போனஸாக ஒரு டிப் சொல்கிறேன். இங்கே ப்ராஃபிட்டை புக் பண்ணனா திரும்பவும் இங்கே ஒரு ஷார்ட் பொசிஷனை ஓப்பன் பண்ணியிருந்தேன். இதோட அப்டேட்டும் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வரும். இப்போ நம்ம அந்த வீடியோவில் பார்ப்போம் நான் ஏன் இங்கே ஒரு ஷார்ட் பொசிஷனை ஓப்பன் பண்ணேன் இங்கே பை பண்ணாமல் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்ச இந்த வீடியோ கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ட்ரேடிங் பண்ண ஃப்ரெண்ட் இருந்தால் அந்த ஃப்ரெண்டுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவுக்கு ஒரு 100 லைக்குக்கு மேலே வந்துச்சு அப்படின்னா இதோட பார்ட் 2 வீடியோ உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக வரும். அந்த வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கணும். நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.